சாதிய வெறி கொண்ட மிருகங்களால் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அன்பு தம்பி எங்கள் வீட்டு பிள்ளை கவின் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 64 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இதுவரை சமூகங்களில் மட்டும்தான் ஆணவ படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது, சமூகங்கள் தான் செய்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு மண்ணை காக்கின்ற மக்களை காக்கின்ற காவல்துறையை இந்த ஆணவ படுகொலை செய்திருக்கிறது என்றால் அப்போ நீங்க காவல்துறை எந்த மாதிரி நடத்துறீங்கிற கேள்வி எங்களுக்கு உண்டாகுது. இந்த காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. அப்படி என்றால் இந்த ஆணவ படுகொலை செய்ய சொன்னது ஐயா ஸ்டாலினா என்கின்ற கேள்வி எங்களுக்குள்ள எழுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக இங்க சமூகத்திலே நடக்கின்ற எல்லா கொலைகளும் பின்னின்று நடத்துவது காவல்துறை. அஜித்குமார் என்கின்ற தம்பியை படுகொலை செய்கிறது காவல்துறை. இங்கே சாத்தான்குளத்து இரட்டை படுகொலையை லாக்அப் செய்தது காவல்துறை. அப்போ காவல்துறையை இங்கே சமூக குற்றச் செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நினைச்சு பாருங்க, இங்க அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே அந்த சரவணன் கிருஷ்ணகுமார் 2 பேருமே காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள். உங்கள் பிள்ளையை நீங்கள் எப்படி வளர்த்திருக்க வேண்டும்? நீங்கள் பணியில் அமரும் போது பதவி பிரமாணம் செய்யப்படும் பொழுது நீங்கள் சாதி மத மொழி இன வேறுபாடு இன்றி நான் பணி செய்வேன் என்று தானே பதவி பிரமாணம் செய்றீங்க. அப்போ உன் பிள்ளை நீ எப்படி வளர்த்திருக்கணும்? எப்படி வளர்த்திருக்கணும்? அப்ப இந்த சாதிய வெறி எங்க இருக்கிறது? எங்கிருந்து வருகிறது? அந்த காவல்துறையில் இருந்து வருகிறது. அதுதான் இங்க நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு காசி பாண்டியனை கொண்டு போட்டிருக்காங்க. அவன் யாரு? கொலை செஞ்சவன் எப்படி எனக்கு நீதி பெற்று தருவான்? எப்படி நான் நம்புறது? எப்படி நம்புறது? என்னடா உங்க சாதி மயிரை புடிங்கிற சாதி? நானும் சாதிய மறுப்பு மத மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தங்கச்சி எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இதே சீட்டாகுளம். நான் இதே அரசு சான்றிதழ் படி நானும் தேவேந்திர குல வேளாளர். ஆனால் பிறப்பால் தமிழன். நான் சாதி மறுப்பு செய்து திருமணம் செய்து கொண்டது ஒரு கிறிஸ்தவ நாடார் பெண்மணியை. இதுவரைக்கும் கெண்டக்கால் மயிரில் இருக்க மயிரளவு தங்கம் கூட அங்க வீட்டுல இருந்து நான் வாங்கல. நெத்தியில வைக்கிற ஒத்தரவா கூட நான் வாங்கலடா. என்னடா உங்க சாதி பிடிங்கிறோம்? என் தம்பி, என் உடம்பிறந்த தம்பி, அவனு சாதி மறுப்படுத்த சைவ வேளாளர் பெண்மணி திருமணம் பண்ணியிருக்கான். திருமணத்துக்கு பிறகு தனது மனைவியை படிக்க வச்சு என் தம்பி இன்டர்சேஞ்ச் காஸ்ட், அதாவது மாற்று சாதி சான்றிதழ் வாங்கி இன்னைக்கு இந்தியன் பேங்க்ல வேலை செஞ்சிருக்காங்க. என்னடா நாங்க தங்க மாதிரி வச்சிருக்கோம்டா. இதை தடுக்கிறதுக்கு இந்த அரசால முடியல. இந்த சாதி ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு இந்த அரசால முடியலன்னா அப்ப என்ன புடுங்கிற அரசு? இதுவரைக்கும் இந்த சாதி ஆணவ படுகொலை நடைபெறுகிறது, தமிழகம் முழுக்க நடைபெறுகிறது. இதை தடுத்து நிறுத்த ஒரு சட்டம் இல்ல. காதல் திருமணம், ஒருத்தர் மன விரும்பி திருமணம்